வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு நேபாளுடைய பார்டரு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் எனக்கு பின்னாடி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து எதிர்பாராத செலவு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாரன் மணி யூஸ் பண்ணணும், நம்ம தனியாக மணி மேக் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னா மூலியமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் 1 செகண்ட் 1 ஹவர் வரைக்கும் நம்ம இந்த டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோமே. இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போப்போம் சொல்லிட்டு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 12,810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான சார்ட் டைப் பண்ணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸுடைய கலர்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு $1,000 வந்து டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே 3 இன் லக்னோ. முந்தானேத்து நைட் வந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேபாளுக்கு கிளம்பி போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொனாலி அப்படின்ற அந்த ஒரு பார்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி நம்ம வந்து நேபாளுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ அங்கே வந்து அந்த பன்சார் அதெல்லாமே எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250-300 கிலோமீட்டர் சம்திங் நம்ம அந்த சொனாலி பார்டரு. இன்னொரு பார்டரும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக போனால் அந்த பன்சார்லாம் எடுக்கிறதுலாம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அப்படின்ற காரணத்தினால வந்து நாங்கள் வந்து ஓகே 300 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வழியாகவே அடிச்சுட்டு போயிடலாம், எதாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அதிகமாக வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. செக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 328 கிலோமீட்டர்ஸ் 7 மணி நேரம் காட்டுது. ஈவினிங் 5 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு செயின் லூப் அடிச்சாச்சு. எல்லாமே செட், ஆல் செட். லோ ஃபியூல் மட்டும் போனோம். அப்படியே போகிற வழியில் போடலாம். இங்கே பக்கத்தில் ஒரு பங்கு இருக்குது. அதில் பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்கு. இதுதான் வந்து நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பின்னாடி வந்து டைகர் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. டைகர் தான் வந்து பெரிய வண்டின்றதுனால கொஞ்சம் வந்து பூந்து வரதுக்கெல்லாம் வந்து கஷ்டம். கொஞ்சம் வந்துட்டு எனர்ஜி வந்து உங்களுக்கு லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். பிகாஸ் வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணாமல் இருக்கிறதே வந்து கொஞ்சம் லைட்டாக உறுத்தலாக இருக்குது மனசுக்கு. அதுதான், வேறு எதுவும் இல்லை. இந்த பாருங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவுடைய சிட்டி சென்டர். மெயினான ஒரு ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரைட்டு தேஸ்க்கு நாங்கள் எல்லோரும் ஒரு டேரக்ஷன்லேருந்து ரைட் எடுத்துகிட்டு வந்தால் எல்லோரும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து இதான் சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிற அந்த வழின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்தேன். பட் நான் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு சுத்தமாக. ஓகே கைஸ், ஃபியூல் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் फुल टैंक फुल टैंक फुल टैंक. ओ हाथ में पकड़ के डालना पड़ेगा. हाथ में पकड़ के डालना पड़ेगा. ए, इधर देख के चलाना मैडम. पूरा पेट्रोल वेस्ट हो रहा है. क्यों हंस रहे हो? கைஸ், பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடும்போது வந்து இவங்க ரொம்ப நேரமாக இங்கே அங்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செம்மையாக வந்து காண்டாயிடுச்சு எனக்கு. அண்ட் சரி ஓகே, இப்போ பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு பார்த்து போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பயும் வந்து பெட்ரோலை வந்து வெளியே அங்கே இங்கேன்னு பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்க பெட்ரோலாம் வெளியே வந்துருச்சு. நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சிரித்தாங்க. நான் வந்து ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ ஏன் வந்து அப்படி டென்ஷன் ஆனேன் அப்படின்னா வந்து இதனால் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் முன்னாடியே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம பைக்குக்கும் பிரச்சனையாக முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி என்னுடைய சூப்பர் பைக்குடைய வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வண்டி எவ்வளோ கோளாறு கொடுத்துன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து 945க்கு பிடிச்சிருக்கு. 9.9 லிட்டரு. அதில் வந்து ஒரு 40 ரூபா கீழே போயிருக்கும் போல இருக்குது பெட்ரோல். இவங்க பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னை से नेपाल. हाँ
बहुत बढ़िया है। अच्छा उधर बढ़िया, बीच बीच रास्ते कहीं खराब है, बाकी सब बढ़िया है। ठीक है, थैंक यू। पैसा लेंगे कि नहीं? हम्म 940। कैमरा चल रहा है और क्या रफ्तार ही लाइट चल रही है रेड वाली। उनको याद करना होगा तेल डाला कौन था, तुम्हें देख लेंगे। हाथ में तेल डाला ना, उसके लिए रिकॉर्डिंग हो रहा है। देख लो कार्ड ये करे तो उसके लिए कार्ड कर रही है जब तो आएंगे दोबारा। தேங்க்யூ. ஸோ அதான் ஹைவே ஏறிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட் ரோடு தான், ஒரு 180 கிலோமீட்டருக்கு. எங்கேயும் வந்து இப்படி அப்படி திரும்ப வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிப்பாட்டி இருந்தோம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ஒரு சன்ஃப்ளவருடைய இதெல்லாமே ஸோ எல்லோ கலரில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சிருந்தேன். ஸோ ஓபி கைஸ் லைக் த ட்ரோன் ஷாட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கலாம். ஸோ நம்ம டீ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மனுஷன் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளுக்காக. தேங்க்யூ சார். டீயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது டீ. அண்ட் செம்ம சத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ அந்த பேசுறதெல்லாம் கேட்குறா இல்லையான்னு சொல்லி தெரியல. இன்னும் வந்து ஒரு 275 கிலோமீட்டரும் நம்ம இருக்குது பேலன்ஸு. ஸோ சின்னதாக நான் சொன்ன மாதிரி சிட்டி விட்டு அவுட்ரு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு அப்படியே இங்கே கிளம்ப வேண்டியதான். ஸோ கேமராலாம் ஸோ பிரேக் முடிந்து விட்டது. அண்டு இன்னும் 284 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீ கடை பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோட இங்கே நிப்பாட்டி டீ குடிக்கிறதுல இருக்கிற சுகமே வேறு. 2022 முதல் கண்ட்ரி உள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக பாகிஸ்தானாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்கே போய் அப்படி ஒரு சொதப்பலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ நேபாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2022 ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம என்ட்ராக போகிறது. இன்றைக்கி என்ட்ராக மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொனாலி அப்படின்ற அந்த ஊருக்கு போய்ட்டு ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பன்சோர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ட்ராகும். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு 5 நிமிஷம் வர நம்மளுடைய ஐடி கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தோன்னா போதும். அங்கே லோக்கலில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. வண்டிக்கும் இதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் ஐடி கார்டாக. கார்காரங்களை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம பைக்கர்ஸை பார்த்த உடனேவே பாருங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போகிற மாதிரியும் இவர் ஏதோ சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான் இவன். பாருங்க அவன் ஓட்டுறதா. UP32DV2795. இப்போ 4.5 மணி நேரம் 5 மணிக்கு 4:50க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிச்சு. 5:20 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம கூகுள் மாத்தாதி டைமை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ரோட்ஸ் வந்து அங்கங்கே பள்ளம் வள்ளமாக வருது திடீர்னு. ஆனால் வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நிறைய வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய போகிறதுனால வந்து அங்கங்கே கண்டிப்பாக பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். ரொம்ப பள்ளமேடாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக ரோடு மாறும்னு நினைக்கிறேன். ரோடு கண்டிஷன்ஸு இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அயோத்தியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுதான் நடக்குது போல் இருக்குது. இந்த காசி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. 5-6 கிலோமீட்டர் என்னமோ தான் நினைக்கிறேன் அந்த அயோத்தியா கோயில் என்னமோ. நான் வந்து பார்த்திங்கன்னா போகல. ஆனால் இந்த ஒரு பெரிய ரிவருப்பா இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா கோரக்பூர் வந்து 70 கிலோமீட்ரு. இது கிட்ட கீழே போயிட்டு அப்படியே அங்கேருந்து முன்னாடி இந்த லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு 950 மீட்டர்ஸு தடி உள்ளே திரும்பும் போதே தெரிஞ்சு போச்சு ரோடு இன்னும் நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
62 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரூட்டு தான் காட்டுது. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம டைவர்ஷன், அடுத்த டைவர்ஷன். என்ன ஊர் இது? ஊர் பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரில. பார்கத்வான்ற ஊர் இந்த ஊர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது. நிறைய என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்டு எத்தனை நாள் பிளானுன்னா வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளானே பண்ணல நேபாளில் வந்து எங்கெல்லாம் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்கு போக்குறா ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பிளானே பண்ணணும். இந்த என்னென்ன பண்ண போகிறோம், எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எது ஓப்பனில் இருக்குது, எந்தெந்த ரோட்ஸ் க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ஸு. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் தாபாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்கோம். இந்த பாருங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சாப்பிட்றதுக்கு டச்சு இதுவாகிடுச்சு. ஸோ எக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எக் கறி. அதுக்கப்புறமா வந்து தால் தடுக்கா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ரோட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் இதெல்லாம் முள்ளங்கி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 83 கிலோமீட்டர் தான் இருக்குது. சும்மா பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு வந்துட்டோம் லக்னோவிலேருந்து. ஒரு ஃபியூல் ஸ்டாப் எடுத்தோம், அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப் எடுத்தோம், அவ்வளோதான். அங்கே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஏன்னா வந்து பார்டர் கிட்ட வந்து நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். ஸோ வேறு ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் சிம் கார்ட்ஸ் அதெல்லாமே வந்து வேலை செய்யாது. ஸோ அதனால் அந்த ஊருடைய சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ஃபோனில் போடுவேன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு சிம் கார்டை போட்டுருவேன். ஆல்ரெடி இருக்க சிம் கார்டை கட்டி வச்சுட்டு எல்லா கண்ட்ரிலையும் போகும்போது பண்ணுற வேலை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட்டுன்றது இப்போ இருக்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம எங்கே போனாலுமே மேப்ஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. வெறும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டதுக்கு 2 ஜீரா ரைஸு, ஆம்லேட்டு, முட்டை, ரொட்டி எல்லாம் சாப்பிட்டதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வெறும் 500 ரூபா தான் இருக்குது. வேறு லெவலில். இங்கேருந்து வந்து 81 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மண்ணில் தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்க கப்பில் தான் வந்து நம்ம வந்து டீயே குடிக்கிறோம். ஸோ அது மாதிரி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே போட்டோன்னா வந்து டிஸ்போஸ் ஆகிரும். அதுவே மண்ணோட மண்ணாக போயிடுமே தவிர மற்றபடி வந்து எதுவும் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த நார்த் சைடில். ஐயோ நியூட்ரல் ஆகுன்னா என்ன நீ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படியே பெட்ரோலை போட்டு போயிடுவோம். बस कर दो भाई 988 पूरा कर दें 1000 ना. हाँ 1000 कर दे. हाँ बस हो गया. कार्ड पे ही कर रहा हूँ. कार्ड पे करना है. हाँ இல்லை ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் வந்து ஒரு 58 கிலோமீட்டர் தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது இந்த ஊர். இதை பாருங்களேன் சைட்லலாம் சின்ன சின்ன வீடுங்க தான் இருக்குது. அண்டு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்கணும் ரைட் சைடு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஷார்ட் கட் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்துருந்தோம். அந்த டைவர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ரோடே தான் மறுபடியும் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நேபாள் வண்டி போயிட்டுருக்கு முன்னாடி. நேபாளுடைய கியா. நேபாள் நம்பர் பிளேட் எப்படி இருக்குது பாருங்களா, இவ்வளோ பெருசாக. ஒரு இதுதான் லீகலான நம்பர் பிளேட்டா இல்லைனா அவங்க டிசைனுக்காக அப்படி போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் ரொம்ப இதுவாக இருக்குது, மோசமாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரோட்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த ரோட்ஸு. ஸோ கொஞ்சம் வந்து வேகமாக வட்டிட்டு போகலாம். நான் லெஃப்ட் கோஸ்தானா சரி ரைட் கோஸ்தானா. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பேண்ட் கூட மாற்றலை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஏன்னா வந்து பன்சார் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து கேஷ் மாற்றணும். காலையில் நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டபுள் சார்ஜ் தான். அதனால் வந்து இன்றைக்கே வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து ரிக்ஷா பேசிக்கிட்டு இருக்கோம். ரிக்ஷாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இப்போ அந்த பன்சார் எடுத்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ரிக்ஷாவில் போகிறது. டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் பன்சார் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய டாஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து பன்சார் எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு வாங்கணும், கேஷ் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னாங்க அந்த நைட்டு வந்து செக்கிங் வருவாங்க போலீஸ்காரங்க, பரவாயில்லையான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வாட்டி குஜராத்தில் ஆகிருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் ஆக போகுது இன்றைக்கி. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க, இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அந்த சும்மா வருவாங்க, செக்கிங் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆளாயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எந்த விதமான ஒரு இல்லீகலான விஷயமும் கையில் இல்லை. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுடைய பார்டர் ஏரியா, சொனாவலி அப்படின்ற ஊர். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. அண்ணன் தான் வந்து நம்மளை வந்து சைக்கிள் ரிக்ஷா மேய்ச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. நல்லா இருக்கு ஆக்சுவலாக ரிக்ஷாவில் போகிற அந்த ஒரு இது. ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ நேபாள் பார்டர், இந்தியா நேபாள் பார்டர். ஸோ நடந்தே போக முடியும் நம்மளால். ஸோ நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் நேபாளுக்குள்ளே. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நேபாள்கிட்ட. நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளுக்குள்ளே போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். வரும்போது வந்து கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது நாளைக்கு உள்ளே வரப்போகிறோம், இப்போ ஜஸ்ட்டு வந்து சிம் கார்டெலாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். கோவிட்னால மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேபாளுடைய பார்டரு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் எனக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் சிம் கார்டு வாங்கிட்டு பஞ்சார்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம. ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது நேபாளுடைய எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 நாளைக்கு தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் நாளைக்கு காலையிலே வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து வேறு ஒரு கதையாக இருக்குது, அது வந்து நம்மளுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சிம் கார்டு வாங்கணும்னு வந்தோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஏமாற்ற பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சைடில் வந்துட்டு அப்படியே ஜூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே கிளம்புவோம், அப்படியே சிம் கார்டு வாங்கிட்டு போயிடுவோம். எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி லோக்கல் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு மாதிரி இனிப்பாக அந்த மாதிரி. கேனுடைய ஓப்பனே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிம் கார்டு வாங்க தேவை வந்தோம். ஃபஸ்ட்டு போய் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சிம் கார்டு வந்து 200 சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அதுக்கப்புறமா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 GB வந்து 90 நாளைக்கு வேலிடிட்டி. பட் நீங்கள் 20 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேபாளி கரன்சியில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு வாங்குவேன். எனக்கு 2 ஃபோன் இருக்குது. அப்பப்போ எதுலாம் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்டேட் பண்ணுவேன். இதுக்கு அதுக்கு ஹாஸ்பாட் போட்டுட்டு இருக்க முடியாது நம்ம டக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டாகவே வாங்கிடுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் போதும் நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு. ஸோ இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கடை தான். இப்போ வந்து நாங்கள் நேபாளுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் வந்து வாங்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போயிடுவோம். இப்படியே மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நடந்து போகிறதா இருந்தால். அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து 2 ரூபா 3 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு பிடிப்பாங்க. இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இங்கே கால் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா என்னமோ வந்து பிடிப்பாங்க போல இருக்குது. 11 ரூபாய் 16 ரூபாய்க்குள்ள ஏதோ சொன்னாங்க, அதை வந்து பிடிப்பாங்க போல இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர கால்ஸ் எதுவுமே இந்த நம்பருக்கு வராது. மோஸ்ட்லி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ வந்து வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் பண்ணி 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. உங்களுடைய கார்டு சார்ஜஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்க. அதான் வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு செலவுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் கேஷ் கேரி பண்ணுங்கள், கார்டு வந்து ஸ்வைப் பண்ணாதீங்க. நான் எதனா வந்து ஸோ கேஷ் பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டுடைய வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் கேஷ் மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்க ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரிக்குள்ளே போகிறதுனால எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் நம்ம வெளிநாட்டிலலாம் போனோம்னா வந்து எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கொஞ்சமாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் மாற்றிட்டு இருந்தோம். இதை பாருங்கள், ஒரு 1000 ரூபா நோட்டு வந்து அவன் கடை ஓனருக்கே தெரியல இது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு. என்னம்மா அடிச்சிருக்காங்க பாருங்கள், பச்சையாக தெரியுது பேப்பருன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். நம்ம கையில் வந்து இப்போ 1,60,60,000 ரூபா இருக்குது. இது ஒரு ஏமாற்று இது. நல்லா நான் பார்த்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபா பண்டலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா இருக்குது. நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவங்க வந்து 1,60,60,000 ரூபாவாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவ்வளோ கேஷ் மாற்றிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு மேலே மாற்றிருக்கோம். எந்தும் வந்து பையாதும் சேர்த்து 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம் நேபாளுக்குள்ளே. ஸோ பார்க்கலாம்.